நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் கண்ணுக்கு படல. ஸோ நான் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாரி நெனைக்கிறேன். ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஹெல்ப்ன்னு கூட சொல்றேன். தயவு செய்து யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும். முக்கியமா நீங்க இந்த மாரி ஸ்டெப் ஷால் இந்த மாரி கிளாத் மெட்டீரியல்ல வந்து போட்டீங்கன்னா, அவ்ளோ இங்க இந்த மாரி ஃபுல்லா நீங்க இப்படி புடிச்சிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸ நல்லா வந்து இப்படி புடிச்சிட்டு ஹாய் காய்ஸ்! வணக்கம். வெல்கம் பேக் டு மை ட்ரெசா-மேகோவர் ஆர்டிஸ்டிக் சேனல். ஸோ இந்த சேனல்ல இந்த மாரி ஒரு காஸ்டியூம் அண்ட் இந்த மாரி வந்து பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ன்னு நெனைக்கிறேன். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ஹெல்ப்ன்னு கூட சொல்லலாம் இத. பிகாஸ் வந்து என்ன ஹெல்ப்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி டைட்டில்ல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம போட்டிருக்க ஷால நம்ம எப்படி வந்து பின் பண்ணணும் வந்து நம்ம நெறைய டைப்ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். எந்த மாரிலாம் ஈஸி வேல வந்து ஷால் வந்து பின் பண்ணலாம் அப்படிங்கிறத நெறைய போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு இப்போ வரைக்கும் பயங்கர பக்காவான எனக்கு வந்து சப்போர்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த மாரி ஷால்லாம் பின் பண்ணும்போது, நம்ம ஷால் வந்து எப்படி பின் பண்றது? அதாவது சேஃப்டி பின் வச்சு நம்ம எப்படி ஷால்ல கரெக்ட்டா பின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் வந்து நம்மகிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்ட தான் நம்ம இந்த வீடியோஸ்ல இந்த மாரிலாம் டைப்ல நம்ம வந்து ஷால் போட்டோம் அப்படின்னா, எந்த மாரி டைப்ல வந்து நம்ம ஷால் பின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதுல ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்களா? பர்ட்டிகுலரா இந்த பின் குத்துறதுக்காக மட்டும் வீடியோ பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் கண்ணுக்கு படல. ஸோ நான் வந்து இத ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாரி நெனைக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி அத பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோக்குள்ள எந்த அளவுக்கு நான் வந்து கிளியரா பண்ண முடியுமோ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க கேட்டிருந்த அந்த ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க. உங்களுக்கு இது தெளிவா புரியுதா? நான் சொன்னது உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹே காய்ஸ்! இன்னைக்கு வந்து நான் இந்த ஷால் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுடிதாருக்கு இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா மடிப்பெல்லாம் வந்து நிக்கும். ஸோ நீங்க வந்து எந்த ஷாலா இருந்தாலும் ஓகே. அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாரி நீங்க வந்து மடிச்சுக்கோங்க. நான் வந்து நெறைய டைப்ல வந்து இந்த மாரி ஷால்லாம் எப்படி பின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்கூல் அண்ட் காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி. நான் வந்து அதிலிருந்து ஒரு டைப்ல இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஷால் வந்து பின் பண்ணி காட்டப் போறேன். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா பின் குத்தலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா குத்தலாம். நம்ம எப்படி வந்து சாரீக்கெல்லாம் மடிப்பெடுப்போம், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த ஷால் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நம்மளோட லாங் வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர், புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு நான் போடுறது புதுசாக இருக்கும். ஸோ நான் அப்பப்போ மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி வாய்ஸில் பேசுவேன். மற்றபடி இந்த மாதிரி ஷால் வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு எப்பயும் போல் இப்படி போடுறோம் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு ஷால் இப்படி வந்துருச்சு லேயர் லேயரா. இப்போ இந்த ஷாலை நம்ம எப்படி பின் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷாலுக்கு நீங்க சின்ன பின் வச்சு தாராளமா குத்திக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மடிப்பு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இது கலையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க எங்க குத்தணுமோ, சில பேருக்கு பின்னாடி குத்துறது பிடிக்கும், சில பேருக்கு கரெக்டா இந்த சென்டர்ல குத்துறது பிடிக்கும். நான் எப்பயுமே சென்டர்ல தான் குத்துவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பின் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல் இழுத்து விட்டுட்டு, இப்ப பாருங்க இந்த ஒரு மடிப்பு வந்து இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னுமே சின்னதாத்தையும் அகெயின் வந்து ஒரு டைம் செக் பண்ணிட்டு மொத்தமா சேர்த்து உங்களுக்கு வந்து உள்ள போட்டிருக்க சிம்மிஸ் வந்து சேர்த்து குத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க நல்லா இப்படி பிடிச்சிட்டு சேர்த்து குத்துங்க. இல்ல வேண்டாம், நீங்க வெறும் சுடிதார்ல மட்டும் சேர்த்து குத்திக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஷாலோட மொத்தமா சேர்த்திட்டு இந்த மாதிரி பின் வச்சுட்டு பின்னாடி போயிட்டு
இங்கே பாருங்கள் வெளியே ஷால்லேருந்து வந்திருக்கும். அதை இப்போது இன்னொரு டைம் குத்திக்கோங்க. இப்போ உள்ளேயே வந்து பின்னை லாக் பண்ணுங்க. அவ்வளோதான், பின்னை லாக் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? ஸோ இன்னுமே கூட பின்னாடி குத்திக்கிறீங்கன்னா குத்திக்கோங்க. பட் நான் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் குத்துவேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைடு குத்திட்டோம். நம்ம என்ன பண்ணாலும் இது வந்து கீழே வராது. ஸோ இப்போ இதே சேம் இன்னொரு பக்கம் இந்த சைடு போடுறேன் பாருங்கள். அதே போல் எல்லாத்தையும் ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து சுடிதாரோட சேர்த்து இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரி நல்லா தூக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ள குத்தி இப்படி வெளியே எடுக்கணும். தெரியுதுங்களா? இப்போ அதை இங்கே லாக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளேயே குத்தி இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். இது வந்து ரெக்வஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து இதை காமிச்சிருக்கேன். ஸோ தயவுசெய்து யாரும் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பாரு, இப்படிலாம் நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. நான் இதை எதுவுமே கண்டுக்கல. பட் இருந்தாலும் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களாயிரம் உங்களுக்காக இதை பின் பண்ணி காட்டலை, கேட்டவங்களுக்காக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஷால் வந்து அழகாக போட்டுட்டோம். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஷால் வந்து எந்த பக்கமுமே விழாது. அதெல்லாம் சேர்த்து குத்திருக்கோம். என்ன டான்ஸ் ஆடி என்ன பண்ணாலும் இந்த லேயரும் அப்படியே தான் இருக்கும். குத்தி இருக்கிற இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல உங்களுக்கு வந்து ஷால் வந்திருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல? அது முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஷால் இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியலில் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஸ்டெப் நம்பர் 2க்கு போயிடலாம். இப்போ இப்படி இருக்க ஷாலை கரெக்டாக சென்டருக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, எனக்கு இதுதான் சென்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னொரு டைம் வந்து நம்ம இன்னொரு ஸ்டைலில் நம்ம வந்து ஷால் குத்த போகிறோம். நம்ம அள்ளி போட்டுட்டு இப்படி மொத்தமாக அள்ளி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வழுக்குது. ஸோ வழுக்கிற ஷாலுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்படி எடுத்து நீங்கள் வந்து பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய பின் கொஞ்சம் பெரிய பின்னாக வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி பெரிய பின்னா, இது பெருசு, இது பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன பின், இது அதை விட சின்ன பின், இது அதை விட பெரிய பின். இந்த பின்னை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, வாயில் வச்சுக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ், இப்படி தான் வந்து இந்த பின் குத்துவோம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிக்ஸாக்காக போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா, இங்கே இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இப்படி பிடிச்சிருப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸை நல்லா வந்து இப்படி பிடிச்சிட்டு அடியிலேருந்து பின்னை எடுத்து இப்படி இப்படி நீங்கள் போட்டுட்டு இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வந்து இப்படி போகிற மாதிரி வரணும். லைக் இந்த மாதிரி மேலே போகிற மாதிரி வரணும். ஒரு பின் குத்திட்டு இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடியில் தான் பின் குத்த போகிறீங்க. அடியில் போட்டுட்டு கீழே வரும்போது இப்படி வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கிளாத்தோடு சேர்ந்து அந்த எண்டிங்கில் இந்த மாதிரி வரணும். ஸோ இப்படி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் பின்னு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பின் குத்திக்கலாம். ஸோ இப்படி வந்து பின் குத்தணும். பின்னாடி உங்களுக்கு அந்த சுடிதாரோடு சேர்ந்து பின்னு உள்ளே எப்படி இருக்கும், இது வெளியே இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டு காமிச்சிருந்த அந்த ஷாலையை இன்னும் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பு தான் இது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி லாங் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதனால் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் உங்களுக்கு போடுறேன், அதை மறக்காமல் பாருங்கள். அதே போல் லாங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஷாலை இப்படி மொத்தமாக போடும்போது இந்த இடத்துல நம்ம எப்படி பின் குத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வந்து ஒரு டவுட்டாக இருக்குது எல்லாருக்கும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஷால் போடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் பின் குத்துறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். கொஞ்சம் நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி நார்மலான ஷால் வந்து குத்துறோமோ அதே மாதிரி தான். ஏன்னா இது எல்லாமே நல்ல டைட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு அதை பின்னாடி வந்து நம்ம சுடிதார்லேருந்து மொத்தமாக சேர்த்து டைட்டாக பிடிச்சி பின் குத்திட்டோம்னா அது பாட்டுக்கு எங்கேயுமே கழையாமல் அழகாக இருக்கும். நான் இந்த சைடு வந்து உங்களுக்கு போடும்போது பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஒரு சைடு போட்டதுக்கப்புறம் இந்த சைடு நமக்கு வந்து லேயர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துடும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிற ஷாலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி தள்ளி லாஸ்ட் பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா வெளியே தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு டைட்டாக பின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஷால் வந்து எங்கேயுமே கலையாமல் வெளியே விடாமல் அழகாக வந்து நமக்கு வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஷால் குத்துற மெத்தடே இதுதாங்க. ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிடும். அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாலை வந்து பின் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் பழக உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பழகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவும் பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த இந்த ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.